நயன்தாராவை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் நயன்தாரான்னு ஒன்று இருக்குது, அது தெரியுமா உங்களுக்கு? ஜோதிடர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மற்றவங்களுக்கு அதான் சொல்கிறேன். 9 தாரைகள் இருக்குது, அதுதான் நயன்தாரைகள். அதாவது நாம் பிறந்த நட்சத்திரம் ஜென்மதாரை, பிறந்த நட்சத்திரத்துக்கு அடுத்ததாக வரும் 2வது நட்சத்திரம் சம்பத்து தாரை, 3வது விபத்து தாரை, 4வது க்ஷேமத்தாரை, 5வது பிரத்திகத்தாரை, 6வது சாதகத்தாரை, 7வது வதைத்தாரை, 8வது மைத்திரத்தாரை, 9வது பரம மைத்திரத்தாரை. இப்படி 9 தாரைகள் இருக்குது. இதை நம்ம எதுக்கு பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா தாராபலன் பார்ப்போம். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா முகூர்த்தத்துக்கு தாராபலன் பார்ப்போம். முகூர்த்தம், அதாவது ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கோ இல்லை கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கோ தாராபலன் பார்ப்போம். யாருக்கு பார்ப்போம்? பெண்களுக்கு தான் பார்க்கணும், ஆண்களுக்கு பார்க்கக்கூடாது. ஏன்னா அவங்க தான் மகாலட்சுமி வீட்டுக்கு வராங்க, கிரகலட்சுமி வீட்டில் நுழையிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். அதனால் பெண்களுக்கு மட்டும்தான் பார்க்கணும். இந்த தாராபலன் இந்த முகூர்த்தங்களுக்கு மட்டும் பார்க்கக்கூடாது. நம்ம ஒரு தொழில் செய்கிறோம், பார்ட்னர்ஷிப்பு சேர்த்திங்கன்னா அதுக்கும் இந்த தாராபலனை பார்க்கணும். அதே போல் வேறு ஒரு முக்கியமான காரியத்துக்கு போகிறோம், அப்போ யாரை கூட்டிகிட்டு போகலான்னா கண்டிப்பாக நம்ம சம்பத்து தாரை உள்ள ஆட்களை கூட்டிகிட்டு போனீங்கன்னா இந்த காரியம் சக்ஸஸ் ஆகும். தவறி கூட அந்த வதைத்தாரையாளையோ இல்லை பிரத்திகத்தாரையோ இல்லை இந்த விபத்து தாரையாளையோ கூட்டிகிட்டு போயிடக்கூடாது, அந்த காரியம் சித்தியாகாது.